மகாராஜா மகாராஜா, எதிர்பார்த்த ஆபத்து வந்து விட்டது பிரபு. என்ன விஷயம்? நீங்கள் இங்கே இருப்பது முகலாயர்களுக்கு தெரிந்து விட்டது. உங்களை பிடிப்பதற்காக பெரிய படை வருகின்றது. அவர்கள் கிராமத்திற்குள் வருவதற்கு முன் நாமே சென்று அவர்களை எதிர்ப்போம். வெற்றியோ வீரமன்னமோ தெரிந்து கொள்வோம். புறப்படுங்கள். ஜெய பவானி. மகாராஜா, நில்லுங்கள் நில்லுங்கள், அவசரப்படாதீர்கள். அவர்கள் தக்க யுத்த ஆயத்தத்துடன் வருகிறார்கள். தாம் இந்த சமயத்தில் அவர்கள் எதிர்க்கப் போவது முறையாக? அதற்காக நம்மை சும்மா இருக்க சொல்கிறீர்களா? அந்த மிரட்டல்களுக்கு பயப்பட்டு ஓடி போக வேண்டுமா? திடீர் போராட்டங்கள் நமக்கும் நம் வாழுக்கும் பழக்கம்தான். மகாராஜா, தங்கள் தெளிவும் துணிவும் வீர பராக்கிரமமும் எனக்கும் தெரியும். ஆனால் சாகசமே எதையும் சாதித்து விடாது. இருட்டிலே உள்ள இந்து மத தர்மாலயத்துக்கு அணையாத விளக்கு நீங்கள். அடிமைத்தனத்தால் ஆழ்ந்து போகின்ற பாரத தேசத்தின் பழம்பெருமையை நிலைநிறுத்தும் மூலஸ்தம்பம் நீங்கள். கோடிக்கணக்கான உயிர்களை விட உங்கள் உயிர் எங்களுக்கு இன்று மதிப்பு மிக்கது மகாராஜா. உங்களைப் போன்ற வீர பெருமகனை எங்களால் இழக்கவும் முடியாது, இணங்கவும் முடியாது. துக்காராம் சுவாமி, என்னை போக விடுங்கள். புனித தீர்த்தம் சிந்திய கோயில் ரத்தம் பெருகி ஓடக்கூடாது. ரங்கனின் ஆலயம் ரணகலமாக கூடாது. ஆகாது. என் பாண்டுரங்கன் இருக்கும் வரை இங்கு எந்த அசம்பாவிதமும் நடந்து விடாது. அந்த சக்கரதாரியே இந்த அக்கிரமத்தை அடக்குவார். மகாராஜா, கேட்டீர்களா விந்தை? என்ன? நீங்கள் இங்கே இருக்க அங்கே யுத்த காலத்தில் எண்ணற்ற சிவாஜிகள் தோன்றி எதிரிகளை விரட்டி விட்டார்கள். ரங்கா, பாண்டுரங்கா, எல்லாம் அந்த பாண்டுரங்கனின் லீலை. மகாத்மா, உங்கள் பக்தி வென்றது. என் வாழ்வு பயன் பெற்றது. எனக்கு இந்த ராஜ்யமும் வேண்டாம், ராஜாங்கமும் வேண்டாம். என்னை உங்கள் சீடனாக ஏற்றுக்கொள்ளுங்கள் சுவாமி. வேண்டாம் மகாராஜா. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.